ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 469வது நாமாவளியாக ஓம் நிஷ்கலங்காய நமஹ. முருகப்பெருமான மாசு அற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் கலங்கமற்றவர். இறை தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, முருகனுடைய திருமேனி, அவருடைய கீர்த்தி, அவருடைய செய்கை, அவருடைய சரித்திரம் எதுலேயுமே எந்த ஒரு சின்ன தோஷமும் இருக்காது. ஏன்னா இறைவன் தோஷமில்லாத வஸ்து, நிஷ்கலம் இல்லாதவர், கலங்கமற்றவராக இருக்கார். அவருடைய திருமேனி மந்திரஸ்வரூபம். இப்போ நெருப்பில் ஏதாவது ஒரு தூசு போய் ஒட்ட முடியுமா? அது மாதிரி இறைவன் பெரும் ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடியவர், சத்தியஸ்வரூபன்னு பேர். அதனால தான் சத்தியமாவது சரவண பவவேன்றார் பாம்பன் சுவாமிகள். அப்படி அந்த சத்தியஸ்வரூபமாக இருக்கார். தேவர்களும் அந்த மாயையில் அகப்படுவா. ஆனால் இறை சக்தி அப்படி கிடையாது. எப்படி ஒரு மனிதன் இருக்கான்னா குறை நிறை ரெண்டுமே இருக்கும். அதனால தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்ன்றார். ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ரெண்டும் இருக்கும். இப்போ நம்ம தங்க நகையே போட்டிருந்தாலும் அது தங்கமா அப்படின்னா தங்கம்தான். ஆனால் சொக்கத்தங்கம் கிடையாது. ஏன்னா சொக்கத்தங்கத்தில் எந்த நகையுமே பண்ண முடியாது. அப்போ மனிதன்கிட்ட குறை நிறை இருக்கும். ஆனால் இறைவனிடத்தில் எப்படி இருக்குன்னா அப்பழுக்கற்றவராக இருக்கார். அதனால்தான் சுயமான தங்கமே தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வத்தங்கம்னு பாம்பன் சுவாமிகள் பாடுவார். அப்படி முருகனை இந்த நாமாவளி அப்பழுக்கற்றவராக இருக்கார். அவருடைய செயல், அவருடைய திருவிளையாடல், அவருடைய புகழ் எப்பொழுதும் அப்பழுக்கற்றதாக இருக்கும். அப்போ அவருடைய புகழை பாடுபவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடும். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் முருகப்பெருமானை வணங்கின அத்தனை அடியார்களும் பேரானந்த பெருவாழ்வை அடைஞ்சிருக்கா. அப்போ இறைவன் அவகிட்ட எந்த விதமான கலங்களும் படாமல் அவர் பார்த்துப்பார். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஆபிச்சார பிரயோகம் பண்ணியிருக்கா. அப்போ அவர் படுத்துன்னு இருக்கார். ஆனால் முருகன் தூங்க மாட்டான். முருகன் அனுகிரகம் பண்ணி அருணகிரிநாத சுவாமிகளுக்கு காப்பாற்றுறார். அப்படி எப்பேற்பட்ட நிலை அடியார்களுக்கு வந்தாலும் அவர்களுக்கு புகழுக்கோ அவருடைய செயல்களுக்கோ எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் முருகன் பார்த்துப்பார். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய அருள் முன்னின்று நம்மளை எல்லாம் பாதுகாக்கும். ஏன்னா அவருடைய தன்மை அப்பேற்பட்டது. அவர் கலங்கமற்றவராக இருக்கக்கூடியவர், மாசற்றவராக, மாசிலா மணின்னு வர்ணிக்கிறார் இல்லையா? அது மாதிரி அந்த இறை சக்தி எப்பேற்பட்டதுன்னா அப்பழுக்கற்றவராக இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் நிஷ்கலங்காய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.